வெள்ளச்சோள மாவு வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு பணியார ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் மெஷரிங் கப்புக்கு 1 கப் வெல்லப்பொடி எடுத்து 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்ச பிறகு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 துண்டு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதை வறுத்து விட்றேன். தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் மெஷரிங் கப்புக்கு 1 கப் வெள்ளச்சோள மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 ஸ்பூன் சோடா, ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காய் துண்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் வேண்டான்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பணியாரம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் எல்லா குழியிலையும் பணியாரத்தை ஊற்றிட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு திருப்பி விடுங்க. இல்லைனா உள்ளே வெந்திருக்காது, பச்சையாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்திங்கன்னா சூப்பரான வெள்ளச்சோள மாவு பணியாரம் ரெடி. இது சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பஞ்சு போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.